நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த செப்டம்பர் மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருக்கின்றது என்பதை பொறுத்து தனித்தனியாக துல்லியமாக உங்களுக்கு நான் செப்டம்பர் மாத பலன்களை கூறப்போகின்றேன். வாருங்கள் பார்க்கலாம். வரவு அறிந்து செலவு செய்ய நினைக்கும் மேசம் ராசி நேயர்களே, செப்டம்பர் மாத கிரக நிலைமைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் விரையாதிபதி குருவுடன் சேர்ந்து தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றாருங்க. எனவே விரயத்திற்கு ஏற்ற லாபம் வந்து கொண்டே இருக்கும். சனியின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ உடல்நல குறைபாடும் அதனால் மருத்துவ செலவுகளும் ஏற்படலாங்க. இனம் புரியாத கவலை உருவாகும். சனி சூரியன் பார்வையால் பிள்ளைகள் வழியில் பிரச்சனைகளும் விரயங்களும் உருவாகலாங்க. கும்பம் ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றாருங்க. சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அவரை பார்க்கின்றாருங்க. பகை கிரகங்களின் பார்வை அவ்வளவு நல்லதல்ல. அதிலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியனும் லாபஸ்தானத்தில் சனியும் இருப்பதால் பிள்ளைகளின் எதிர்கால நலன்கள் கருதி எடுத்த முயற்சிகளில் தாமதங்கள் ஏற்படுங்க. அவர்களுக்கான சுப காரியங்கள் பலவும் நடைபெறுவது போல் வந்து கை நழுவி செல்லும். பாகப் பிரிவினைகள் முடிவடையாமல் போகலாங்க. அண்ணன் தம்பிகளுக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீதிமன்றம் வரை செல்ல வாய்ப்புகள் உண்டுங்க. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகளில் இருந்து மாற்றங்கள் ஏற்படும் சூழல்கள் அமையுங்க. அடுத்து கன்னிராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகின்றாருங்க. உங்கள் ராசிக்கு தன சப்தமாதிபதியான சுக்கிரன் வலிமை இழக்கும் இந்த நேரத்தில் பொருளாதார பற்றாக்குறை ஏற்படுங்க. வாங்கிய கடனை கொடுக்க முடியாமலும் கொடுத்த கடனை வசூலிக்க முடியாமலும் திணறுவீங்க. குடும்ப ஒற்றுமை குறையுங்க. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உங்களிடம் கேட்காமலேயே முடிவெடுத்து காரியங்களை செய்ய தொடங்குவாங்க. அதன் விளைவாக சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க. நினைத்தது நிறைவேறவில்லையே என்று கவலைப்படுவீங்க. வந்த வரன்கள் கை நழுவி செல்லுங்க. இக்காலத்தில் யாருடனும் பகைமை பாராட்ட வேண்டாங்க. அடுத்தபடியாக மிதுனம் ராசிக்கு செவ்வாய் செல்கின்றாருங்க. இதன் விளைவாக முக்கிய புள்ளிகளின் சந்திப்பும் அதனால் முன்னேற்றமும் ஏற்படுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த குறுக்கீடுகள் அகலுங்க. வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக மகிழ்ச்சியை தருங்க. உடன்பிறப்புகள் உங்கள் எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவாங்க. உத்தியோகத்தில் இனிமை தரும் விதத்தில் இடமாற்றங்கள் வந்து சேருங்க. கடன் சுமைகள் பாதிக்கு மேல் குறையும். பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வந்து இணைவாங்க. அதற்கு அடுத்து சிம்மம் ராசிக்கு புதன் செல்கின்றாருங்க. உங்கள் ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன்ங்க. அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அடியெடுத்து வைப்பது நல்ல நேரம்தான். வெற்றிகள் ஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரும்பொழுது மதிப்பும் மரியாதையும் கூடுங்க. மக்கள் செல்வங்களால் மேன்மை உண்டு. எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்குங்க. அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு மேலிடத்து ஆதரவு உண்டுங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் சாதகமாக அமையும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தொல்லை தந்த எதிரிகள் விலகுவாங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் முயற்சிகள் கைகூடுங்க. கலைஞர்களுக்கு செல்வாக்கு மேலோங்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடுங்க. பெண்களுக்கு சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடன் பணியாற்றும் நிலைமை உருவாகலாங்க. குடும்பத்தில் சுபகாரிய பேச்சு முடிவாகுங்க. அடுத்து நட்சத்திர ரீதியான பலன்களை பார்க்கலாங்க. நினைத்ததை நினைத்தபடி நடத்தும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் நட்சத்திரநாதன் உங்களுக்கு முன்னேற்றத்தை வழங்குவாருங்க. உடல் நிலைமையில் உற்சாகம் தோன்றும். தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகுங்க. வியாபாரம் விருத்தியாகும். உங்களிடம் இருந்து போட்டியாளர்கள் விலகுவாங்க. இழுபறியாக இருந்த வேலைகளை முடிப்பீங்க. நீண்டகால வழக்குகள் சாதகமாக முடியுங்க. தனஸ்தான குருவால் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகுங்க. வருமானம் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயருங்க. ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். செய்து வரும் தொழிலில் நேரிடையாக கவனம் செலுத்துவீங்க. பணியாளர்களை அனுசரித்து செல்வது நல்லதுங்க. சுக்கிர பகவானால் வாய்ப்புகள் குவியும். புதிய வாகனம் வாங்குவீங்க. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுங்க. வேலைக்காக எதிர்பார்த்தவருக்கு நல்ல தகவல்கள் வந்து சேருங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும்.
பெண்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க. உடல் நிலைமை சீராகும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் இருக்குங்க. விவசாயிகள் பணியில் கவனம் தேவை. பின்னர் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க. வியாபாரிகள் விற்பனையில் கூடுதல் முயற்சி எடுத்து லாபம் நிலைக்கு உயர்வாங்க. உங்களுக்கான பரிகாரம் பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகுங்க. எண்ணத்தில் துணிவும் செயலில் தெளிவும் கொண்ட பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஆவணி மாதம் யோகமான மாதம்ங்க. நட்சத்திரநாதன் சுக்கிரனால் வரவுகள் அதிகரிக்குங்க. தடைப்பட்ட வேலை நடக்கும். நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றியாகுங்க. குருவும் செவ்வாயும் 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதும் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்குங்க. செயல்களை ஆதாயமாக்கும். செல்வாக்கு உயருங்க. சுயதொழில் செய்து வருபவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு ஏற்படுங்க. சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்குங்க. பெண்களின் நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறும். உடல் நிலைமை சீராகுங்க. கணவருடன் இணக்கமான நிலைமை ஏற்படும். வேலையில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வருங்க. அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்தில் செல்வாக்கு உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்குங்க. புதிய தொழில் தொடங்குவதற்காக எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்குங்க. போட்டி பிரச்சனைகள் என்ற நிலைமை மாறி இழுபறியான வெற்றி ஏற்படுங்க. பணவரவில் இருந்த தடைகள் நீங்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்குங்க. குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் குறையும். ஒரு சிலர் குடும்பத்தினருடன் கோவிலுக்கு சென்று வேண்டுதலை நிறைவேற்றி வருவீங்க. உங்களுக்கான பரிகாரம் பிரத்யங்கராவை வழிபட பிரச்சனைகள் விலகுங்க. எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். எந்த இடத்திலும் முதன்மையாக நின்று செய்ய நினைக்கும் வேலைகளை துணிச்சலுடன் செய்யும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பிறக்கும் செப்டம்பர் மாதம் முழுவதும் நட்சத்திரநாதனால் உயர்ந்த நிலைக்கு வருவீங்க. குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. பூர்வீக சொத்துக்கள் விவகாரத்தில் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க. தைரியமும் துணிச்சலும் உண்டாகும். முயற்சியில் லாபம் தோன்றுங்க. இழுபறியாக இருந்து வந்த வேலை முடிவிற்கு வரும். மாதத்தின் முற்பகுதியில் பொன் பொருள் சேருங்க. கேதுவால் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் போகும். நினைத்ததை நினைத்தபடி செய்து முடிப்பீங்க. பணிபுரியும் இடத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகுங்க. அரசியல்வாதிகள் தலைமையை அனுசரித்து செல்வீங்க. குருவின் பார்வை உண்டாவதால் ஆரோக்கியம் சீராகும். வழக்கத்தை விட துணிச்சலாக தைரியமாக செயல்படுவீங்க. தொழிலில் இருந்த நெருக்கடிகள் விலகுங்க. வருமானம் அதிகரிக்கும். வேலைக்காக முயற்சித்தோரின் கனவுகள் நனவாகுங்க. எதிர்பார்த்த தகவல்கள் வீடு தேடி வரும். பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு அதிகரிக்குங்க. வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தோரின் விருப்பங்கள் நிறைவேறும். விவசாயத்தில் அக்கறை அதிகரிக்குங்க. மாணவர்கள் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்று செயல்படுவது நல்லது. உங்களுக்கான பரிகாரம் நவக்கிரக வழிபாட்டால் நன்மைகள் உண்டாகுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.